ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யசிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா. தயோகோ சம்ஸ்மரணாதே பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ராமாயணம்ங்கிறது பாரத தேசத்துல பாதுகாக்கப்பட வேண்டிய மகா பொக்கிஷம். ஜென்மால ஒரு முறையாவது ராமாயணம்ங்கிற அந்த சொல்ல காதல கேட்கணும். ராமா அப்படிங்கிற சொல் ரமிக்க செய்கிறது. ராமாயணத்தை பேசுறது, படிக்கிறது, நினைக்கிறது, பூஜிக்கிறது. பகவான் ராமபிரான் வாழ்ந்த அந்த காலத்துக்கே நாம போறா மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அந்த இடத்துல சில நிமிஷ காலம் உட்கார்ந்து ராமஸ்மரண பண்றது. ராமாயணம்ங்கிறது மகாசமுத்திரம். எத்தனை கோடி முறை கேட்டாலும் புதுசா இருக்கும். அதுல நிறைய ஆச்சரியகரமான ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்களை கதையா தெரிஞ்சுக்கிறது வேற, அந்த ரகசியங்கள் பொக்கிஷங்களா இருக்கு. பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஆபரணம் மாதிரி அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதே உண்டாகக்கூடிய ஒரு ஆனந்தம். அதுல இருந்து கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள், தீர்க்கமான பார்வை, இதெல்லாம் நம்மளுடைய ஜென்மாவை கடை தேறுவதற்கு ஒரு வழிவகுக்கிறது. அப்படி ராமாயணத்தோட தொடர்புடைய விஸ்வாமித்திர மகரிஷி மகாராஜா தசரத மகாராஜாவினுடைய மந்திராலோசன சபையில பிரவேசம் பண்ற. பால்யராமன், பாலராமன், பாலலக்ஷ்மணா அந்த மந்திராலோசன சபையில அவர் பிரவேசம் பண்றத அயோத்தியாபுரி கஷேத்திரத்துள்ள பிரவேசம் பண்றதையே பல பேர் இவருடைய நடையையும் இவருடைய தீட்சிண்யத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறார். பரம தேஜசா இருக்கார். காவலாளிகள் ஓடி வந்து மைக்காவலாள்கிட்ட சொல்ல, அவா ஓடி போய் முன்னாடி நிற்கக்கூடியவாள்கிட்ட சொல்ல, அவா வெகு சீக்கிரமா போய் மந்திரிமார்கள்ட்ட சொல்ல, அந்த மந்திரிய சுமந்திரன்கிறவன் ஓடி போய் தசரத மகாராஜா கிட்ட காது கிட்ட கிசுகிசுக்க, தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை விட்டு வேகமா யோக வஸ்திரத்தை கூட பிடிச்சுக்காம இறங்கி அந்த படிக்கட்டை கீழே இறங்கி நடந்து வர தசரத மகாராஜா. அப்படி அவர் நடந்து வரத்தே விஸ்வாமித்திரரை பற்றிய விஷயங்களை நினைக்கிற. இந்த விஸ்வாமித்திரர் வெகு கோபக்காரர். எந்த விதமான முன்னாடி தான் வரப்போறேங்கிறத சொல்லல. மகரிஷிகள் வரப்போறா அப்படின்னா அவளுக்கு வரவேற்கிறதுக்காக, ஸ்வாகதம் சொல்லி அழைக்கிறதுக்காக வைதிகா புரோஹிதா மங்கள வாத்தியம், பூர்ண கும்பம், மங்கள ஸ்லோகங்கள் இதோட அவளை வரவேற்கிறது. ஒண்ணுமே இல்லாமல் வராரே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதே விஸ்வாமித்திரரை நினைக்கிறாராம் தசரதர்.
ரிஷிகளுடைய பரம்பரையில இல்லாமல் க்ஷத்ரியாலா இருந்து ரிஷியானவர். எப்படி ஏன் இவர் ஆகணும் அப்படின்னா, வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு கௌஷிகர்ங்கிற மகாராஜா வர வசிஷ்டர் கூப்பிடுறார், உட்கார வைக்கிறார், பேசுற. இன்னைக்கு நீங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏற்றுண்டு போகணும். இங்கதான் ராத்திரி போஜனம் உங்களுக்கு எல்லாம். உடனே வந்த மகாராஜா சொன்னார், நீங்க கொடுத்த தீர்த்தமே எங்களுக்கு போரும், அதுவே அமிர்த பானத்துக்கு ஒப்பானது. இந்த பர்ணசாலையில என்ன இருக்க போகுது? உங்களுடைய ஆசிரமத்துல என்ன உங்களால எங்களுக்கு செய்ய முடியும்? நாங்க மட்டும் இல்ல, எங்களுடைய பரிஜனங்கள்னு எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கா. அதெல்லாம் உங்களுடைய அக்ஷத ஆசீர்வாதம் எங்களுக்கு போரும் அப்படின்னு உடனே வசிஷ்டர் சொன்னார், கவலைப்படாதீங்களோ, நீங்க என்ன விரும்புகிறீர்களோ அவற்றை அப்படியே உங்களுக்கு விருந்தளிப்போம். சிரிச்சுட்டே சொன்னாராம் மகரிஷே, உங்களுடைய வாக்கு சத்திய வாக்கு, அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம், உங்களுக்கு சிரமம் கொடுக்க நாங்க தயாரா இல்லை. வசிஷ்டர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார். அந்த பர்ணசாலையில அவருடைய அந்த ஆசிரமத்துல கொள்ளைப்புறத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சபலை அப்படிங்கிற தேவலோக பசு பிரத்யட்சமானது. என்னமோ அதனுடைய காதல கிசுகிசுத்தார். அடுத்த நொடி பொழுதுல அந்த இடத்துல ஒரு பெரிய ராஜ போஜனம், ராஜ விருந்து படைக்கப்பட்டது. ராஜ போஜனம்னா என்ன கேட்டாலும் அதை கொடுக்கணும். இந்த கௌஷிக மகாராஜா ஆச்சரியப்படுற, அவளுடைய மனைவிமார்கள் ரொம்ப பிரமிப்பா பார்க்கிறா. வந்திருக்கக்கூடிய மந்திரிமார்கள், படைகள், அவளெல்லாம் என்னென்ன விரும்புகிறாளோ அத்தனையும் அவளுக்கு பந்தி போஜனம் பண்ணப்பட்டது. விதவிதமான பலகாரங்கள், விதவிதமான அன்னபோஜ்ய பக்ஷணங்கள், பல வகையான வாசனா திரவியங்கள், விசேஷமான மலர் மாலைகள், அத்தனையும் குவிஞ்சுடுச்சு. ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன். திரும்ப திரும்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் முடிஞ்சது. வசிஷ்டர் கிட்ட நமஸ்காரத்தை வந்துட்டு கிளம்புறதை கேட்டாராம். ராஜ தர்மம், நீரோ சன்னியாசி இந்த இடத்துல இருக்கு. ராஜ தர்மம் ஒரு நாட்டை காப்பாத்துறது ராஜனுடைய கடமை. அப்படி நாட்டை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு தேவையானது ரொம்ப அவசியம். அப்படி இருக்க இந்த பசு உங்கள்கிட்ட இருக்கப்படாது, எங்கிட்ட இருக்கணும், எனக்கு குடும்பம் தான். திருச்சிலே சொன்னார், அது வராது, நீங்க கூப்பிட்டு போனா கூட அது வராது, நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கு சமமா ஏதாவது கேளுங்க நான் தரேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த கௌஷிகர் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதே வார்த்தை முத்தி போயிடுது. இன்னைக்குமே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அது கொண்டு போய் விடக்கூடியது பேராசையில கொண்டு போய் விடும். திரும்ப 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 கேட்ட உடனே வந்தா அழிச்சுட்டு போனாராம் வசிஷ்டர். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கௌஷிகர் அவளுடைய படைகள்ல இருக்கிறவா அந்த சபலைங்கிற பசுவை கட்டி தூக்குறா. அது அழகுதான். திரும்பினார் வசிஷ்டர், உனக்கு யாராவது ஹிம்சை பண்ணினால் உன்னை காப்பாற்றிக்கப்பட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பக்ஷண போஜ்யங்களை தெரிவித்து தரக்கூடிய காமதேனு கற்பக விருட்சம் மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பசுக்கு கேட்கவா வேணும்? ரொம்ப ஆச்சரியம். ஒரு நிமிடம் கண்ணை மூடி திறந்தது. ஆயிரக்கணக்கான சேனைகள் இவ அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிடுச்சு. கௌஷிகர் பயந்துட்டார். அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிடுது. எல்லாம் ஓடுறான், அத்தனை பேரும் ஓடுறான். 8 திக்கிலும் ஓடுகிறார்கள். இங்கிருந்து கிளம்பினார். இவ்வளவு வித்தையை தெரிஞ்சு இவ்வளவு ராஜ்யத்தை வச்சிருந்து நமக்கு கை கொடுக்கல. ஆக அதுக்கு தேவை மந்திர அஸ்திரங்கள் தேவை அப்படின்னா உடனே ஹிமாச்சல பர்வதத்துல தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த கௌஷிகர் போய் தபஸ் பண்றார். வெகு வருஷ காலம் தபஸ் பண்றார்.
அப்படி வெகு வருஷ காலம் தபஸ் பண்ண உடனே பகவான் பிரத்யட்சமானார். பரமேஸ்வரன் என்ன வேணும்னு கேட்கிறார். சிவபெருமானுடைய சரணத்துல விழுந்து, மந்திர அஸ்திரங்கள் எனக்கு தேவை, யார் யாருக்கிட்ட எந்தெந்த அஸ்திரம் உண்டோ அத்தனை அஸ்திரமும் எனக்கு தேவை, அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். இதோ தந்து விட்டேன். தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், நாகர்கள், கிண்ணற கிம்புருஷர்கள், யார் யார் கையில என்னென்ன அஸ்திரங்கள் உண்டோ அத்தனை விதமான அஸ்திரங்களையும் தெரிவித்து அந்த கௌஷிகருக்கு கொடுக்கிறார். அந்த கௌஷிகர் கையில் அத்தனையும் வாங்கிட்டார். சிவபெருமான் அனுகிரகம் என்று கிளம்பிட்டார். இத்தனை அஸ்திரத்தோட கிளம்புற எங்க வரார் தெரியுமா? தன்னை ஓட ஓட விரட்டிய வசிட்டரை என்ன செய்கிறேன் பார் என்று கிளம்புகிறார். இவர் கிளம்பி இவருடைய ஆசிரமத்தினுடைய நுழைவாயிலே நிற்கும் பொழுதே பெரிய அஸ்திரத்தை போடுறார். காத்தடிக்கிறது. திருப்பி இன்னொரு அஸ்திரத்தை போடுறார். மழை பெய்யுது. திருப்பி இன்னொரு அஸ்திரத்தை போடுறார். அக்னி பகவான் வர. வசிஷ்டருடைய சிஷ்யர்கள் எல்லா புறமும் திகைத்து ஓடுகிறார்கள். வசிஷ்டர் சொல்றார், பேசாம இருங்கோ, நான் இருக்கேனே. கிட்ட கவர ஆசிரமத்துக்கிட்ட அக்னிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கார் வசிஷ்டர். அவர் மேல போடுறார் அஸ்திரத்தை. யார் யாரிடத்தில் இருந்து பெறப்பட்ட அத்தனை அஸ்திரங்களையும் வசிஷ்டர் மீது போடுகிறார். அத்தனையும் வசிஷ்டர் அமர்ந்த இடத்திலே தன்னுடைய வலது புறத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு தண்டத்தை எடுத்து அப்படி காமிக்கிறார். அதற்கு பேர் பிரம்ம தண்டம்னு பேரு. எல்லாத்தையும் அது சாப்பிடுறது. சமுத்திரத்துல போட்டா எப்படி எல்லாத்தையும் விழுங்குமோ அப்படி போடக்கூடிய அத்தனை அஸ்திரங்களையும் அந்த பிரம்ம தண்டம் விழுங்குகிறது. ஆச்சரியப்பட்டு விட்டார் இவர். இது என்னது? இது கடைசியா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் என்ற பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண அந்த க்ஷண காலத்துல லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நடுநடுங்கிறார். அத்தனை பேரும் நடுநடுங்கிறார். அந்த பிரம்மாஸ்திரத்தையும் அந்த பிரம்ம தண்டம் கபலீகரம் செய்தது. ஆகா, இந்த அஸ்திரங்களுக்கு மீறி வேற ஏதோ இருக்கிறது என்று நினைத்தால் அங்கிருந்து கிளம்பினார் மீண்டும் தபஸ் செய்வதற்காக. போனார் புஷ்கர கஷேத்திரம். பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றார். பிரம்மாவை நோக்கி 1000 வருஷம் தபஸ் பண்றார். 1000 வருஷம் தபஸ் முடிஞ்ச கையோட பிரம்மா அனுகூலமாய் அவருக்கு ஒரு அனுகிரகத்தை தர, ரிஷிக்கு சமமான அந்தஸ்தை கொடுக்கிற விஸ்வாமித்திரங்கிற நாமதேயத்தோட கூட அந்த கௌஷிக மகாராஜா தான் க்ஷத்ரியராக இருந்து ரிஷியாக மாறினார். ரிஷியாக அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல திரிசங்குங்கிற மகாராஜா தன்னோட குலகுருவை வந்து நமஸ்காரம் என்றார். வசிஷ்டர், என்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச கையோட இந்த சரீரத்தோட நான் சொர்க்கீயம் போகணும்னு பிரயாசப்படுறேன். வசிஷ்டர் சொன்னார், அது ஆகாதுப்பா, இந்த பிரயாசை ஒப்புடு, நடக்காத காரியம். நீங்க என்னுடைய குருவாச்சே, எனக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா? அது வேண்டாமே. இன்னைக்குவே குரு நல்ல வழி காமிப்பா. விட்டுட்டோம்னா எங்கேயா சந்தி சிரிக்கிற மாதிரி போகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உடனே வசிஷ்டருடைய புத்திராள்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் கேட்கிறார், உங்க அப்பா எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்டா, உங்களால் அதை அனுகிரகமாக்கி தர முடியுங்கிறது எனக்கு தெரியும், நீங்களாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும். குரு புத்திரால் இல்லையா? எங்க அப்பா என்ன சொன்னாலும் அதை தான் நாங்க கேட்போம். எங்க அப்பாவே முடியாதுன்னு பிற்பாடு நாங்க எப்படி அதை செய்வோம்? எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் விரோதத்தை ஏற்படுத்தல, போங்கோ அப்படின்னு ஒரு முறை 2 முறை கேட்ட உடனே வசிஷ்டருடைய புத்திராளுக்கு கோபம் வந்து சண்டாலனாக கடவதைன்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்படியே கவலையோட வர ராத்திரி படுக்கிறார். மறுநாளைக்கு காத்தால ராஜரீய வேஷங்கள், ராஜரீய சரீரங்கள் படுது. பட்டு பீதாம்பரம் பழைய துணியா படுது. ஆபரணங்கள் எல்லாம் காணப்படுது. கண்ணுல பார்வை மங்கி படுது. சரீரம் வெடித்து படுது. நிற்க முடியல.
எழுந்து சயன கிரகத்தை விட்டு வெளியில வர எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. ராஜரீகமான காரியத்துல மந்திரிமார்கள் எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. வெளியில போடுறத வெகுஜனங்கள் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. மனுஷனுடைய கதி முதல் நாள் மகாராஜா, அடுத்த நாள் சண்டாளன். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே நடந்து போறார். நாட்கள் ஓடுறது. ஒரு காட்டுல நுழைகிறார். அந்த காட்டுள்ள ஒரு ஆசிரமம், அது ஒரு ஒருத்தர் இருக்கார். இங்க போறார். அவருடைய சரணத்துல போய் விடுறார். எனக்கு ஏதாவது கதி உண்டான்னு திரும்பி பார்க்கிற. உட்கார்ந்து இருந்தவர் விஸ்வாமித்திரர். இவரை பார்த்த உடனே கேட்டார், அப்படி திரிசங்குவாச்சு, ஏன் உனக்கு இந்த கதி? உடனே தன்னுடைய பூர்வ விருத்தாந்தங்களை சொல்லி, நான் இதுக்காக ஆசைப்பட்டேன். விழுந்தானா, ஏற்கனவே வசிஷ்டர் மேல இவருக்கு கோபம். இவர் வச்சு அதை சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். உடனே என்ன தெரியுமா பண்ணுங்க, ரிஷிகள் எல்லாரையும் கூப்பிட்டார். ஒரு யஜ்ஞம் பண்ண போறேன். அந்த யஜ்ஞத்தினால அந்த யஜ்ஞத்தினுடைய பலன் சொர்க்காரோகணத்தை திரிசங்குக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ரிஷிகள் எல்லாம் இவருக்கு பயந்துட்டு வந்தார். யாகமாச்சு, யாக பூஜையாச்சு, யாக ஹோமமாச்சு, யாக ஹவிர்பாவத்தை வாங்க தேவர்கள் வரல. யாருமே வரல. வந்த ரிஷிகள்லாம் மனசுலயே பரிகாசம் பண்ணினாலும் இவனுக்காக தான் இதனால் வரைக்கும் சம்பாதிச்ச சிரமப்பட்டு சேர்த்த தபசக்திய விரதம் பண்ணிட்டாரே. சிறுவத்தை எடுத்தார் கைய, அதாவது ஹோமம் செய்யக்கூடிய அந்த கரண்டிய, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த சிறுவத்தை எடுத்து ஆகாசத்துல நீட்டினார். இதனால் வரையிலே நான் செய்த தபஸ் சத்தியம்னால் இவர் சொர்க்கத்துக்கு இதே சரீரத்தோட போக கிடவுதுன்னார். இவருடைய உடம்பு இங்கேருந்து கிளம்பினார் சொர்க்கத்துக்கு. அப்படியே பயணப்பட்டு போறது. இப்படி இருக்கிறவெல்லாம் பார்க்கிறான், எப்படி சாத்தியப்படும்னு. கரெக்டா சொர்க்கத்துல பிரவேசம் பண்ண போறார். தேவேந்திரனுக்கு கோபம் வந்தது. சண்டால ரூபத்தோட சொர்க்கத்துக்கு யார் வருதுன்னு காலால உதைச்சு தள்ளிட்டான். காலால உதைச்ச உடனே அங்கேருந்து கீழே குதிக்கிறார். கீழே வர போறார். பயப்படுறார், என்னை காப்பாத்துங்கன்னு. அந்த சந்தர்ப்பத்துல விஸ்வாமித்திரர் திரும்பி சொல்றார், புதுசான ஒரு சொர்க்கத்தை நான் ஏற்படுத்துறேன். சூரிய பகவான், சந்திர பகவான், தேவேந்திரன், பிரம்மா தட்சிண பிரதேசத்துல பிரம்மாண்டமா தனியாகவே ஒரு புதுசான ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ணிடுவார் போல இருக்கு. அதே மாதிரியே இருக்கு. எது சரியானது எது பொய்யானதுன்னு தெரியும். இப்படி எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. எல்லாரும் அப்போ வரா விஸ்வாமித்திரர்கிட்ட சிரிச்சுட்டே சொல்றார், பார்த்தீங்களா, அதான் நினைச்சாராம், மந்திரத்துக்கு உண்டான பலன் மனசுக்குள்ள நினைக்கிறார். திரிசங்குவ அந்த இடத்துல இருந்து தேவேந்திரனுடைய அனுமதியோட சொர்க்காரோகணம் பண்ண வைக்கிறார். சண்டால ரூபம் போறது. இவர் இதனால் வரைக்கும் சம்பாதிச்ச தபசுடைய பலன் சம்பூர்ணமாக சாதாரணமா கிடைச்சிடுவா. இப்படி பேர்பட்ட விஸ்வாமித்திரர் இதுக்கப்புறமும் அவர் தபஸ் பண்ணி, அதுக்கப்புறமா பிரம்ம ரிஷியாகி, இதுக்கும் நடுவில் மேனகாவினால ஹிம்சை ஏற்பட்டு, அதற்கும் பிற்பாடு ரம்பை திருப்பி வந்து அவள் கல்லாத கடவுளின் சாபத்தை ஏற்று இனிமேல் கோபப்படப்படாதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பேசாம இருந்த அந்த விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜாவுடைய சபையில பிரவேசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், தசரத மகாராஜா இத்தனையும் நினைச்சுண்டு வாசப்படியில வந்து கையில கிடைச்ச தங்க குடத்தினால் பூர்ண கும்பத்தை கொடுத்து வரவேற்ற அந்த சம்பவம் எவ்வளவு ஆச்சரியகரம். விஸ்வாமித்திரரை அவருடைய கோபம், அவருடைய உண்டான சக்தி எல்லாத்தையும் அவ்வப்போது விளையமாயிடுது. கோபம், பாபம், சண்டாலம் அப்படின்பா. அதனால் இந்த பொக்கிஷமான அந்த விஷயத்தை விஸ்வாமித்திரரை, தசரத மகாராஜாவை, வசிஷ்டரை, திரிசங்குவை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கோபமில்லாத நிலைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். கோபத்தினால பல முடிவுகள் நம்மளால சரியா எடுக்க முடியல. இவாள நினைச்சால் போடுவான், வரக்கூடிய கோபம் உடனே குறையுமா. கோபத்தை தவிர்ப்போம், குணத்தோடு வாழ்வோம். ராமாதன பொக்கிஷங்கள் அனுபவித்து அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய.